Boys, good morning. Am I audible, man? Yes, sir. See, boys, last class, I think on Tuesday, second hour, I gave you a problem. I asked you to try to do something. Try to complete that. Out of 66, only 9 have uploaded, man. I don't know why many students have not uploaded. In that 9 students, you have tried well, but yeah, a small thing you have missed that made a mistake in finding out x1 of x by f of s. So I just want to tell you that others please complete, man. Others please complete. I'm going to explain that problem right now. Even though others please complete and upload by today. Okay, today or on or before tomorrow evening. Okay, guys. Only few have did. Sridhar, are you there? Yes, sir. Do you find any difficulty in solving that problem, man? No, sir. No. Yeah, I think you have missed, man. Be able to guess what you have did. You think you have missed in finding out x1 of x by f of s. Be able to guess. No, sir. The thing is, while finding output by input, in that equation itself, you are bringing the value of x in that. x1 s by f of s equal to, you have some elemental, only element equations, but you have brought displacement in that. So if the displacement in that value, you can't able to find the output value. So that mistake you have did. Do you understand what I'm saying? No, sir. என்ன அப்படின்னா x1 s by f of s அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஈக்குவல் டு உனக்கு வந்து என்ன இருக்கும்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கணும். சரியா? அது எலிமெண்டோட ஈக்குவேஷன்ஸ் இருக்கணும். அந்த எலிமெண்ட் ஈக்குவேஷன்ல உனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்தது அப்படின்னா எப்படி உன்னால வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? அந்த ஈக்குவேஷன்ல x1 s by f of s equal to அப்படின்னு சொல்லி எலிமெண்டோட ஈக்குவேஷன் தான் இருக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடாது. டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்ததுன்னா உனக்கு அவுட்புட் வராது இல்லையா? டிஸ்பிளே அவுட்புட் பேஸ் பண்ணி தான் உனக்கு வந்து வேல்யூ எப்படி வரும்? சரியா? நான் சொல்றது தெளிவா சொல்றேன் பாரு. சரி, ஒரு 9 மெம்பர்ஸ் போட்டிருக்கீங்க பாருங்க. இந்த 9 மெம்பர்ஸ் நீங்க போட்டிருக்கீங்க. எங்க ஸ்ரீதர் நீங்க. சரி, இங்க இந்த இடத்துல பாருங்க x1 s வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கீங்க. ஸ்ரீதர், ஆர் யூ லிசனிங் மேன்? சார் உங்க ஸ்கிரீன் தெரியல சார். ஐம் சாரி, நான் வந்து பிரசன்ட் நான் கொடுக்கல. Please don't mind that I am talking only to Sridhar. Since he is alone responding well, that is why I'm talking to him, and partiality mari edho nanichikana, whomsoever it may be, I am common only, man. Okay, since he is just responding well, I am just talking to him. And also he have completed, that is why I am talking to him, and don't take it as a negative. See here, இங்க வந்து x1 வந்து நீங்க x1க்கு வந்து நீங்க எழுதி இருக்கீங்க. x1 you are based on the value of x2 எழுதி இருக்கீங்க இல்லையா? So will that be correct, man? Will that be correct? அப்படி வருமா? அதே மாதிரி பாருங்க, x2 வந்து எழுதி இருக்கீங்க. இங்க பாருங்க, x2 again இங்க வருது. So இப்படி ஒரு ஈக்குவேஷன் வருமா? We are getting x as a displacement as a output. அந்த அவுட்புட் வந்து அகைன் வந்து நீங்க எதை ஈக்குவேஷன்ல வந்து என்ன கொண்டு வரீங்க? அகைன் நீங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் கொண்டு வரீங்க. அப்படி ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்மளால பண்ண முடியுமா? ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படி கொண்டு வர முடியுமா? நோ. ஸோ வாட் யூ ஹேவ் டு டிஸ் நீங்க வந்து கால்குலேஷன் போடுறீங்க, பட் வந்து மேத்தமெட்டிக்கல் ஜஸ்ட் கன்வெர்ட் பண்றதுல நீங்க மிஸ் பண்றீங்க. அதுதான் நீங்க பண்ண மிஸ்டேக். புரியுதா? ஸோ அந்த மிஸ்டேக் தான் நீங்க மற்றதெல்லாம் நீங்க கரெக்டா போட்டுருக்கீங்க.
So that is what you have made mistake. The xங்கிறது தான் நம்மளோட அவுட்புட். பட் அவுட்புட் வேல்யூவே நீங்க கொண்டு வந்தா எப்படி இது ஈக்குவேஷன் கரெக்ட் ஆகும்? கரெக்ட் அந்த எக்ஸ்ங்கிறது வந்துடக்கூடாதுல்ல. நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா மேத்தமெட்டிக்கல்ல மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அவ்வளவுதான். Okay, that mistake you have made, I think same like that everyone have repeated. So it means that someone have did and others have copied, or else I don't know how to say that. நீ எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. மேபி அப்படியே இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா? Since many have not completed that problem, I will just again tell you today. That problem number 3. Okay. Today that is what our class will be. Tomorrow we have class, and in that tomorrow we will move to the next topic of torque balance equation. Okay, the same thing will be replaced by the torque. So boys, only 9 தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஏன் நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணல அப்படிங்கிற வாட்டி கொஞ்சம் வருத்தம் தான். If you have doubt, please ask me. If you didn't understand, you just tell me. I will repeat again. That is not an issue for us. Since இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம், ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான், அதாவது நான் பெரிய ரிஸ்க் இது எடுத்துக்கலாம். Okay, if you have doubt, then and that please ask me at the time. As I told you on last class itself, this is our third mechanical translation problem. Here you can see the system is connected with two springs, K1 and K2. System is connected with two springs, K1 and K2. K1, K2. These two springs are connected. K1 is connected to the mass M1. Okay, this mass M1 is connected to the dashpot. Here the dashpot is indicated in B12. That dashpot is connected on both sides. The other side is connected to the M2. So one side is connected to M1 and other side is connected to the M2. Again the mass M2 is connected to the spring K2. Okay, so this is the basic element. It have been attached on both sides. There are another two dashpots below the mass M1 and mass M2. It is hidden, that is why they have indicated in such a way. So those dashpots are B1 and B2. Okay, the force is applied in the mass M1, and due to that we have a displacement x1 in M1, and due to that force again we have a displacement of M2 in x2. So this is what our equation is. In that, what we need to find is, we need to find the transfer function of x1 of x by f of s and x2 of s by f of s. So this is what we are going to find. Previous problem, we have found only the x of s by f of s. But here, we need to find both displacement x1 and x2. That is what the difference is. All others are same. Okay. Let us start our problem on solving. இது எப்படி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா, as you know that we have solved depends upon the node. Here there are two nodes, mass 1, mass 2 இருக்குங்காட்டி we have two nodes. Okay, so now we'll start on node number 1. Okay, we'll draw the free body diagram of M1, f of x, f of t, these are the opposing force. Since I have explained earlier, I am not explaining these things, as you know that. So opposing force differential equation will be Fm1 equal to m1 d square x1 by dt square. Fb1 equal to b1 dx1 by dt. Then Fb12 b12 d by dt x1 minus x2. Then for
fk1, just a moment, fk1 equal to k1 x1. So k1 x1. Okay, is that okay, man? So by Newton's law, you know that the sum of force applied equal to sum of the opposing force. So we can write that by Newton's second law, Fm1 plus Fv1 plus Fv12 plus Fk1 equal to f of t. So next is m1 d square x1 by dt square plus b1 dx1 by dt plus b12 d by dt x1 minus x2 plus k1 x1 equal to. Okay. So now we have got the equation, differential equation. We have to take the Laplace transform. On taking Laplace transform on both sides. So the equation will be m1 s square x1 s, then b1 s x1 plus b12 s x1 s minus x2 s plus k1 x1 s equal to f of s. So we have converted that into Laplace equation. Now we need to reduce that equation by taking the common value. Here the common thing is x1 of s. So we will take that as a common x1 s m1 s square plus b1 plus b12. Correct? Into s plus k1. Minus b12 s x2 s equal to f of s. So this is our equation. Now equation number 1. Now we need to move to the node 2. At node 2, we have to draw the free body diagram of the node 2. So again we have a mass m2. The displacement will be x2. Just a moment, boys. I forgot to draw the displacement here. Then Fm2, Fb2, Fb12, then f of k2. So என்னென்ன கனெக்ட் ஆயிருக்கு பாருங்க, m2 ல opposing force, then hidden dash part, the common dash part and the spring. Correct? Hidden dash part, common spring, then spring. Common dash part and spring 2. X2 is displacement. Here force is not applied. The force applied only to the m1. The displacement of the m2 will be x2. So now we have to write the equation. Mathematical equation we need to write. Fm2 equal to m2 d square x by dt square
fb2 equal to d2 dx2 by dt. And again fb12 equal to b12 d by dt x2 minus x1. அங்க இதே வந்து அங்க என்ன வந்து x1 minus x2, இங்க x2 minus x1. You know that நம்ம previous problem பார்த்தோம். So fk2 equal to k2 again by Newton's law. Newton's law. Even நீங்க வந்து செகண்ட் லான் கூட போட்டுங்க. fm2 plus fb2 plus fb12 plus fk2 equal to 0. Okay, equal to. Now bring those mathematical equation. m2 d square x2 divided by dt square plus d2 dx2 divided by dt plus b12. ஸோ இங்க இருக்கிற அப்படியே மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் தான் இங்க நான் கொண்டு வரேன். இங்க பாருங்க, இங்க இருக்கிற மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் தான் நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். கரெக்டா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் டக்குன்னு ஈக்குவேஷன் அப்படியே பார்த்து அப்படியே எழுதிட்டே வந்துட்டு இருக்கிறேன். b12 d by dt x2 minus x1. Then fk2 equal to, I'm sorry, plus fk2 equal to k2 k2 x2 equal to 0. Now on taking Laplace transform on both sides. Now taking Laplace transform on both sides, d square d by dx by dt ங்கிறது s ஆ மாறும், உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் இப்போ நான் எழுத போறேன். m2 s2 square x2 s, கரெக்டா, plus d2 s x2 s plus b12 x2 s s x1 s plus k2 x2 equal to 0. So here x2 of s is common, so that I am taking that as a common thing and reducing the equation to m2 s square plus b2 plus b12 of s plus k2 minus b12 s x1 s equal to 0. Since or say 0 இருக்குங்காட்டி we can find the x2 of s. So x2 of s in the side வச்சிட்டு reducing the equation என்ன பண்ண போகுது, இது இங்க போக போகுது, then இது கீழே போக போகுது. So b12 s x1 s divided by m2 s square plus b2 plus b12 of s plus k2. So this is our equation number 2. So now we got the value of x2. So what we will do, man? x2 find out பண்ணா நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்? Boys, are you listening, man? Yes sir, yes sir. Boys, இன்னைக்கு 49 தான் இருக்கு strength. 49 50 ஏன் ரொம்ப ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ்ல எப்படி இருந்தாங்க பசங்க, வந்திருந்தாங்களா இல்ல இதே ஸ்ட்ரென்த் தானா? Say something, boys. Sir, first hour elective sir. Split ஆயிடாங்க. அப்படியா? தெரியல சார். சரி, ஓகே. நான் அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டுமா? நேரா வர வேண்டியது இருக்கான்னு தெரியல. ஓகே. ஸோ இப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணிடுவீங்கன்னா யூ கேன் டூ தட் ஆஸ் அ காமன். இப்போ இது வரைக்கும் வந்து x1 x2 அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்.
இந்த x2 ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சங்காட்டி இந்த x2 எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், x1 வேல்யூல ஏதாவது அப்ளை பண்ண முடியுமா? ஈக்குவேஷன் அதான் ஈக்குவேஷன் 2 வந்து ஈக்குவேஷன் 1ல நம்ம அப்ளை பண்ணலாம். ஏன்னா இங்க x2 வேல்யூ இருக்கு இல்லையா, ஸோ வி வில் கெட் டைரக்ட்லி x1 வந்து கிடைச்சிரும். ஸோ அதுலேருந்து நம்ம x1 x by f of x கண்டுபிடிச்சிடலாம், ரைட்? ஸோ அதை தான் நம்ம இப்போ பண்ண போறோம். ஸோ ரைட் நவ் வாட் வி கேன் டூ இஸ் sub equation 2 in 1. So for equation 1 வந்து எப்படி மாறும், x1 s m1 s square plus b1 plus b12 of s plus k1 minus b12 s. இங்க பாருங்க, இங்க ஆல்ரெடி we have b12s அப்படின்னு இருக்கு into x2s. இந்த x2s பதிலா நம்ம என்ன பண்றோம், we are substituting. so b12s வந்து ஆல்ரெடி இருக்காட்டி we can commonly write it as a square. ரெண்டு டைம் எழுதிருக்கு, நான் ஸ்கொயர் எழுதிக்கிறேன். then x1s m2 s square plus b2 plus b12 s plus k2 equal to f of s. So we can reduce this into x1s by f of s. நமக்கு நம்ம என்ன find out பண்ணுவோம், x1s output by input. So on reducing the equation mathematically we will find that as m2 s square plus b2 plus b12 I'm sorry s plus k2 m1 s square plus b1 plus b1 s plus k1 m2 s square plus b2 plus b12 of s plus k2 minus b12 s whole square. So in the equation என்ன ஆகுது, this equation we are reducing mathematically and bringing to such a form. So by x1 s by f of s we have found out. Similarly we have to find the x2s by f of s. So நம்ம எப்படி find out பண்ணலாம் பாருங்க. From equation 2ல நமக்கு என்ன கிடைச்சிருக்குது, x2 கிடைச்சிருக்கு இல்லையா, equation 2ல x2 கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, in x3 from this equation we will this is nothing but equation 3. So இத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனை substituting 3 in 1, இந்த ஈக்குவேஷனை 3 ஈக்குவேஷனை வந்து you can substitute in 1 and you can get the value of x2. இந்த ஈக்குவேஷன் தான் நீங்க என்ன பண்ணணும், 1ல substitute பண்ணணும் again. சரியா? if you substitute that நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, x2 இங்க வேல்யூ இருக்கு இல்லையா, இதை நீங்க வந்து find out பண்ணணும். okay, so that is what I am going to do now. It is just mathematical conditions தான். சரியா? ஈக்குவேஷன் 1 2 3 இருக்கு அப்படின்னா எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு என்ன வந்து எந்த வேல்யூ கண்டுபிடிக்க போறோமோ அந்த வேல்யூ தான் நம்ம பண்ண போறோம். இதுல வந்து ஒன்றும் புதுசா கான்செப்ட் ஒன்றும் கிடையாது. Substituting 3 in 1. So it will be x2 s m2 s square plus b2 plus b12 of s. See, இதுல நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சரிங்களா? இதுல நான் சப்ஸ்டிட்யூட் பண்றது எதுக்கு பதிலா s plus k2 by b12 s. Then again m1 s square plus b1 plus b12
s plus k1 minus b12 s x2 equal to f of x. So இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா x2 s by f of s வந்து எடுத்தோம்னா we have x2 of x, we have f of s here. So நான் என்ன பண்றேன்னா இது இந்த சைடு கொண்டு வந்துக்கிறேன். So remaining everything வந்து equal to இந்த சைடு கொண்டு போறோம். Just again the max thing. So b12 s by m2 s square plus b2 plus b12 of s plus k2. Then again m1 s square plus b12 plus b1 plus b12 into s plus k1 minus b12 s whole square. So this is what the equation is meant. See இங்க பாருங்க இதை நீங்க ஜஸ்ட் மேத்தமெட்டிக்கலா எப்படி ரெடியூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது வந்துட போகுது. இது ஒன்றும் பெரிய நான் வந்து பெருசா ஒன்றும் மாற்ற கிடையாது. இப்போ இங்கே s2 of s இருக்கு, இது இந்த சைடு f of s இந்த சைடு இருக்கு, இது இந்த சைடு கொண்டு இதை மேலே கொண்டு போய் இதை கீழே கொண்டு போய் பண்றோம், அவ்வளோதான். ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ in that way we have found the value for x2 of s and output by input வந்து ரெண்டுக்குமே நம்ம கேட்டதுக்கு கண்டுபிடிச்சாச்சு. Is that okay? So x1 of s f of s ரெண்டுக்குமே வந்து we have found. So this is how we have to solve, man. This is how we have to solve. Guys, do you understand, man? உங்களுக்கு கொஞ்சமா புரிஞ்சுதா? நீங்க ஒண்ணு இல்ல, இந்த ப்ராப்ளம் ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க தெரியுங்களா, நீங்க வந்து வீடியோல வியூ பண்ணிட்டே இருக்கிறது ஒரே ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணுங்களேன். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு மச் ஈஸி திஸ் இஸ். யூ வில் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹவு மச் ஈஸி திஸ் இஸ். ஓகே, since we have another 15 minutes time, we will move to next topic. Mechanical system. Say this. Okay. Now the new topic is, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது மெக்கானிக்கல் டிரான்ஸ்லேஷனல் சிஸ்டம். Now this will be changed into மெக்கானிக்கல் ரொட்டேஷனல் சிஸ்டம். இப்போ நம்ம ஒரு மெக்கானிக்கல் எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம். மெக்கானிக்கல் எலிமெண்ட் அப்படின்னா it will be common for everything. அது மெக்கானிக்கல்னா everything will come under mechanical. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது translational system. Translational அப்படிங்கிறது it will have some displacement. The same thing now it is changed to mechanical rotational system. இது அப்படியே என்னவா மாறுது, மெக்கானிக்கல் ரொட்டேஷனல் சிஸ்டம் அப்படிங்கிற விஷயத்துல மாறுது. சரியா? இந்த ரொட்டேஷனல் சிஸ்டம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணா என்னென்ன சேஞ்ச் ஆகும்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்தது, எப்படி மாறுது. தி மாடல் ஆஃப் ரொட்டேஷனல் மெக்கானிக்கல் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இனர்ஷியா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, now it will be changed to polar moment of inertia. அதாவது it will be in J. இங்க டேஷ்பாட்ல friction அப்படின்னு இருந்தது இல்லையா, B. So here rotational friction. Okay va? Again we will indicate here it as a B only. Okay, here இதே மாதிரி ஸ்ப்ரிங் வந்து என்னது, ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் K நம்ம சொன்னோம் இல்லையா, இங்க வந்து டார்ஷனல் spring constant. We will call it as a torsional spring constant. It will be also indicated in K. Okay, so this is how it is going to be changed. In inertia ங்கிறது வந்து J ங்கிற வேர்ட்ல மாறுது, rotational friction ங்கிறது B, and torsional spring constant will be K. So what are the symbols we are going to use? நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம symbols பார்த்தோம் translation systemத்துல எப்படி இருக்குன்னு. The same symbols how it is going to change. Okay,
Let us see that. Here theta will be angular displacement. அங்க என்ன இருந்துச்சு x இருந்துச்சு இல்லையா இங்க அப்படியே வருது என்ன ஆகுது தீட்டா ஆகுது அங்க velocity வந்து dx by dt இருந்துச்சு இல்லையா so here it will be d theta by dt since we are applying the torque here it will be d theta by dt so it will be angular velocity unit is radian and here radian per second then angular acceleration will be d square theta by dt square ஸோ அங்கே இருக்கிறது வந்து டிரான்ஸ்லேஷன் எல்லாமே இங்கே வந்து என்னவா மாறுது ரொட்டேஷனலாக மாறுது ஸோ ரொட்டேஷனலாக மாறும்போது நமக்கு என்ன வருது தீட்டா வந்து உள்ள வருது சரியா அந்த எக்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணி தீட்டா அப்படிங்கிற வேர்ட் உள்ள வருது சரியா இட் வில் பி ஆங்குலார் ஆக்சலரேஷன் radian per second square here t equal to applied torque okay Newton per Newton meter then J equal to moment of inertia so AG meter square by radian then B equal to rotational friction coefficient. Then finally, K, stiffness of the spring is Newton meter per radian. So this is how the notation will be. Theta அங்க xங்கிறது இங்க டார்க் அப்ளை பண்றங்காட்டி it will be changed into theta so it is theta equal to angular displacement the angular velocity will be d theta by dt angular acceleration will be d square theta by dt square and applied torque will be t and J equal to moment of inertia B equal to rotational friction coefficient and K equal to stiffness of the spring here B and K the notation have not changed. The notation have not changed. So, இதே மாதிரி நம்ம mechanical translation systemல how the elements have converted into mathematical equation அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா the same like we will see in the rotational systemல பார்க்கலாம். First one is இவங்க முன்னாடி வந்து ஒரு மாஸ் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா இப்படி மாஸ் இப்படி இருக்கு சரியா here you will apply force and due to that it will have some displacement அப்படின்றோம் இல்லையா the same thing here என்ன நடக்குது பாருங்க இது வந்து இங்க எப்படி ரொட்டேஷனல் சிஸ்டத்துல மாறுதுன்னு பாருங்க see you are applying torque here you are applying torque due to that there will be a change in angle so it is theta this is nothing but J the inertia எதை பொறுத்து இருக்கும் the given torque பொறுத்து தான் இருக்கும் so the torque will be your torque T equal to Tj அப்படின்னு கூட இண்டிகேட் பண்ணுவாங்க Tj என்னது என்னது opposing force due to moment of inertia அதான் Tj அப்படின்னு போடுவோம் அங்க வந்து என்ன போடுவோம் f of m அப்படின்னு போடுவோம் இல்லையா இங்க Tj அப்படின்னு வந்து போடுவோம் சரியா Tj அங்க வந்து இதே வந்து இதுக்கு என்ன பண்ணுவோம் f of m equal to directly proportional to the moment இதோட movement d square x by dt square அப்படின்னு போட்டோம் இந்த displacement எதை பொறுத்து இருக்கும் இதோட opposing force வந்து எதை பொறுத்து இருக்கும் இந்த displacement பொறுத்து இருக்கும் so f of m equal to what man ஏதா ஒண்ணுக்கா பதில் சொல்லுங்க f of m equal to m e x square by
dt square. So same in the equation தான் எப்படி மாறுது பாருங்க. இதே இங்க இருக்க torque நம்ம அப்ளை பண்றோம். There will be an angular displacement. So torque, applied torque, the opposing torque is directly proportional to d square theta by dt square. Correct? The x அப்படியே இங்க change ஆகுதா? So tj equal to m க்கு பதிலா என்னது j a d square theta by dt square. Is that okay, man? Voice உங்களுக்கு புரிஞ்சா? But torque balance equation by புரிஞ்சா உங்களுக்கு? You understand, man? Say something. திரும்பி சொல்றீங்களா சார்? Okay. See, for mechanical translation system. Translational system. Same. இங்க வந்து என்னது அப்படின்னா mechanical rotational system. இங்க என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாஸ் இருக்கு சரியா. ஸோ இங்க ஏன் ஃபிக்ஸ்னு போடுறதுன்னா இந்த இடத்துலயும் நீங்க லோட் அப்ளை பண்ணிடலாம், அதுல கன்ஃபியூஸ் ஆயிருக்கூடாது, இந்த இடத்துல ஃபிக்ஸ்னு போட்டுருங்க சரியா. நீங்க வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்றீங்க, யூ வில் ஹேவ் சம் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ தி அப்போசிங் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எதை பொறுத்து இருக்கும்? இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த அப்போசிங் ஃபோர்ஸ் பொறுத்து தான் இருக்கும். ஸோ தட் f of m equal to alpha d square x by dt square. இது நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம் டிரான்ஸ்வர்ஸ் சிஸ்டம்ல. ஸோ fm equal to m d square x by dt square. இதுதான் நம்ம மாஸ் ஆஃப் மெக்கானிக்கல் டிரான்ஸ்வர்ஸ் சிஸ்டத்துல எப்படி ஈக்குவேஷனா மாறுச்சு அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஹியர் இந்த ரொட்டேஷனல் சிஸ்டம் எப்படி மாறுதுன்னு பாருங்க. ஹியர் தி m will be replaced by j. Since we are applying the torque, பாருங்க, consider this as a mechanical rotational system. Here I am going to apply torque. Here torque T apply பண்றேன். So what happens is the shaft என்ன ஆகும்? It will have some movement in certain angle. So I will indicate it in theta. இப்போ இந்த theta எதை பேஸ் பண்ணி இருக்கும்? இந்த angle எதை பேஸ் பண்ணி இருக்கும்? The opposing force. அதாவது opposing force வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும்? Tj. இங்க fm போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரிங்க Tj. It is directly proportional to the d square theta by dt square. So the Tj will be j. In the equation வந்து directly proportional to remove பண்றதுக்கு நான் constant யூஸ் பண்றேன். It is nothing but inertia, j d square theta by dt square. Okay, do you understand, man? Yes sir. ஸோ இதே மாதிரி 3 எலிமெண்ட்டும் எப்படி மாறுது? அந்த 3 எலிமெண்ட் என்னது? ஒன்று மாஸ், இன்னொன்று வந்து என்னது டேஷ்பாட், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங். கரெக்டா? இப்போ டேஷ்பாட்ல வந்து எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். டேஷ்பாட், see here, okay, this is nothing but dashpot. Here நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, if I apply torque here, what happens? You will have some theta. Theta will be also in the same direction of the torque. அதனால same directionல ரெண்டையும் போடுறோம் சரியா. So T is nothing but applied torque. அது ஞாபகம் வச்சுக்கோங்க, applied torque. And here TB is nothing but opposing torque. So for TB is directly proportional to the d theta by dt. So TB equal to B. Then the rotational coefficient into d theta by dt. In the directly proportional remove பண்றது rotational coefficient. அதாவது இது வந்து இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா force equal to mass into acceleration சொல்றோம் இல்லையா, அந்த கான்செப்ட்ல தான் இது வந்து இந்த ஈக்குவேஷனும் நமக்கு வந்து வரும் சரியா. If the same dashpot have connected with two sets,
how the equation will be. ஏன்னா அங்க டேஷ்பாட் வந்து ரெண்டு சைடுமே கனெக்ட் ஆயிருந்தது இல்லையா, ஸோ அப்போ ஈக்குவேஷன் நம்ம ரெண்டு சைடு பார்த்தோம். அதே மாதிரி ஹியர் இந்த டேஷ்பாட் ஹேவ் கனெக்டட் டு டூ சைட்ஸ், the equation will be the same thing. There will be a torque and there will be a theta. சரியா? This is B and the theta here will be theta 2. இப்போ இங்க ரெண்டு தீட்டா வரங்காட்டி நான் என்ன பண்றேன், theta 2 வைக்கிறேன், இத theta 1 வைக்கிறேன். So the common the overall நம்ம வந்து இப்போ ரெண்டு சைடும் சேர்த்து நம்ம ரெண்டு ஷாஃப்ட் இருக்கு, டார்க் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம காமனா ரெண்டும் சேர்த்து ஓவரால் வேணும் அப்படின்னா theta 1 minus theta 2 போடுவோம் இல்லையா. So same like that the opposing force equal to B d by dt theta 1 minus theta 2. இதே அங்க டிஸ்பிளேஸ்மென்ட்ல எப்படி இருந்துச்சு, b dx1 minus x2 by dt இருந்துச்சு இல்லையா. Similarly like here, and the displacement is transferred into rotational, and the rotational நமக்கு என்னது theta. That is what the difference is. And the last one is spring. The last one is spring. இங்க the springங்கிற word என்னவா மாறுது, rotational spring. The spring will be okay. This is the spring, and if you apply torque, you will have a theta here. So the equation will be T is directly proportional to theta, T equal to K theta. If the spring is attached to both sides, what happens? It will be T, and you have theta 1, and this will be theta 2. So T is directly proportional to theta 1 minus theta 2 equal to T equal to K theta 1 minus theta 2. So this is how the rotational system will change. Do you understand, man? Is that okay? Yes, sir. Okay. So by tomorrow's class, we will see the mechanical rotational problem. Okay. If you have doubt, you may ask, man, or else you may leave. Thank you for listening.